தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/7/2026 வியாழக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், மதியம் 11:25 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உங்களுக்கு இந்த வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்க என்ன வழின்னு சொல்லி முன்னோர் சொல்லி அந்த கருத்துகளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு வந்தேன். முதல்ல பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள் அப்படின்னு. எப்படி பேசணும்? பேச்சுக்களையே பெரிய கலை. சில இடங்களில் பேசாமல் இருந்தால் அதுக்கு மதிப்பு, சில இடங்களில் பேசினா தான் மதிப்பு. அதனாலே அது பேசுவதற்கு முன்னால் நம்ம கேட்கணும். முதல்ல எதிரியினுடைய தகவல்களை கேட்டுக்கின்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். அப்படி சொன்னோம் அப்படின்னா தான் அவங்களால பிரச்சனைகள் வந்துடாது. அதே மாதிரி எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள்னு சொன்னேன். செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள். எதுவும் செலவு வரவறிந்து செலவு செய்யணும். ஆகையினாலே பொருளாதார நிலை திருப்தி தரணும். பொருளாதார நிலை திருப்தி தரணும் அப்படின்னா நமக்கு செலவழிக்கிறதுக்கு முன்னால் நம்ம பொருளை ஈட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகு இல்லைங்கிறது வள்ளுவம். அதுக்கு அடுத்ததான் சொன்னேன், முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயுங்கள்னு. ஒரு தொழில் செய்ய போறோம்னு வச்சுங்க. தொழில் செய்கிற போது முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும். தொழில் ஸ்தானம்ங்கிறது ஜாதகத்தில் 10வது கட்டம். 10ஆம் இடம் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற. ஏதாவது ஒரு கிரகம் 10ல் இருக்கணுமா. ஆனால் அந்த இருக்கிறத பொறுத்து தொழிலை தேர்ந்தெடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருந்துச்சுன்னா இரும்பு எந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லா இருக்கும், லாபம் கிடைக்கும். சரி, 10ல் ஒருத்தருக்கு புதன் இருந்துச்சுன்னா பேப்பர் கடை வைக்கலாம். பேப்பர்களால், அதே மாதிரி இந்த எழுத்துக்கள், அதனால அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் இருந்துச்சுன்னா கலைத்துறை, ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம். அது மாதிரி ஆடை ஆபரண அலங்கார பொருள், ஜவுளித்துறை எல்லாம் வைக்கலாம். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு 10ல் சுக்கிரன் உச்சம். அவர் இன்றைக்கு ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பொதுவாக அந்த கிரகத்துக்கு ஏற்ற தொழில் செய்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். சரி, சூரியன் இருந்துச்சு அப்படின்னா சூரியனுக்கு என்னென்ன எரிபொருள்கள், மின்சாதன பொருள் விற்பனை நிலையம், பெட்ரோல், டீசல், எரிவாயு எல்லாம் வைக்கலாம். அப்படி வைக்கிற போது அந்த 10ஆம் இடத்தை முதல்ல பார்க்கணும். பார்த்து அதை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்த தொழில் நமக்கு செய்ய இயலுமானு பார்க்கணும். பிறகு நம்ம கூட்டு தொழில் வைக்கலாமா அல்லது தனித்தொழிலாக இயங்கலாமான்னு பார்க்கணும். அப்படி ஏற்றதற்கு முன்னால், நம்ம செய்வதற்கு முன்னால் முதலீடு நம்ம பல லட்சங்கள் சில பேர் செய்வாங்க. செஞ்சு 2-3 மாதத்துல ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, எல்லா பணமும் போக்கு போச்சு, இதுக்கு என்னையா பண்றது, எப்படி வரும், நண்பர்களை நம்பி ஒப்படைச்சு கொடுத்தேன், ஆனால் அது நடக்காம போச்சு அப்படிலாம் கேட்பாங்க. ஜாதக ரீதியா என்ன இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கினா நமக்கு அந்த பணமாவது திரும்பி கிடைக்குமான்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் செய்யாம முதலீடு செய்வதற்கு முன்னாலேயே நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குறை கூறுவதற்கு முன்னர் பொறுத்திருங்கிற. ஒருத்தரை பத்தி குறை ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அப்படி குறை சொல்றதுக்கு முன்னால பொறுத்திருக்கணும். பெண்கள் பாருங்க, சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுற போது சோறு குழஞ்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அரிசி புது அரிசி அப்படிம்பாங்க. சோறு விதவிதையா இருந்துச்சு அப்படின்னா சோறு பழைய அரிசிம்பாங்க. குற்றத்தை தன்மேல் சுமத்த மாட்டாங்க. குற்றத்தை அரிசி மேல சுமத்தக்கூடிய குணம் இந்த பெண்களுக்கு இருக்குன்னு வாரியார் சொல்லுவார். இதை நான் சொல்லல, வாரியார் சொல்லுவார். குற்றத்தை ஒப்புக்கொள்கிற குணம் இருந்தாலே வாழ்க்கையில நிறைவு இருக்கும். ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அந்த இதை நம்ம ஒத்துக்கணும். அதை தவறா போச்சுன்னு ஒத்துக்கணுமா. குறை கூறுவதற்கு முன்னால் பொறுத்திருங்கள். பிறரை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கணும். டக்குன்னு சொல்லிடக்கூடாது. சொல்றதுனால அவங்க சரிதானான்னு முதல்ல ஆராய்ச்சி பார்த்து அதற்கு பிறகுதான் நம்ம குறையே சொல்லணும். அதே மாதிரி வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். சில பேர் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகல மற்றவங்களுடைய குடும்ப கதையை கேட்பாங்க. என்ன ஆனிச்சு, உங்க பொண்ணு கல்யாணம் ஆனிச்சா, எந்த ஊர்ல பேசி முடிச்சிருக்கீங்க, என்ன விட்டு போச்சா, நாங்களும் பேசணும், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்கே வாங்கினீங்க, இது என்ன விலை, இப்ப யாரோ உங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மணிவிழா செஞ்சுக்கிறாராமல, அவர் எவ்வளவு செலவழிச்சு செஞ்சுக்கிறாரு, எந்த மண்டபம், இதெல்லாம் கோயிலுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேசலாமா? ஒரு போர்டு போட்டிருக்கோம், பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள்னு எங்க ஊர் கோயிலெல்லாம் போட்டிருக்கு. அது மாதிரி நம்ம வழிபாடுன்னு செய்ய போனோம்னா முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனக்கட்டுப்பாடு வேணும். மனக்கட்டுப்பாடு இல்லாம மனதை ஒருநிலைப்படுத்தாம நம்ம கும்பிடுற இங்க ஒரு கண்ணும் அங்க ஒரு கண்ணும் அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு ஒரு பாடல் ஒண்ணு உண்டு. அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாதா. நம்ம வழிபாட்டுல மனதை ஒருமுகப்படுத்தி எது நம்ம என்ன குறிக்கோள் நினைச்சிருக்கோமோ அதை நினைச்சு நம்ம தெய்வத்திட்ட நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அது மாதிரி கையொன்று நினைக்க, காலொன்று பக்கம் நடக்க, மனம் ஒன்றை நினைக்க, வேறு சிந்தனையில் இருந்தாலும் சாமி கும்பிடக்கூடாது. ஒருமையுடன் நினைதிரு மலரடிகள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு ராமலிங்க சுவாமிகள் எழுதினார். ஒருமையுடன் நினைத்து திரு மலரடிகள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்படி கும்பிடுறாங்களே அவங்களுடைய உறவு வச்சுக்கினாலே நல்லதுங்கிறாரு. கைவிடுவதற்கு முன்னால் முயலுங்கள். ஒரு முயற்சி செய்யறோம், அது தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே நம்ம கைவிட்டக்கூடாது. திரும்ப திரும்ப முயலணுமா. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கு மட்டும் இல்லை, தெய்வத்தால்
ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னார் வள்ளுவர். பொதுவாக எவ்வளவுக்கு முயல முடியுமோ முயலலாம். அதுதான் முயல் ஆமை கதை சொல்லுவாங்க. முயலும் ஆமையும் ஒரு கதை சொல்லி, நீங்கள் முயலாமை போல் இருக்கக்கூடாது, முயலாமை மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம எதையும் கைவிடுவதற்கு முன்னால் முயற்சி பலமுறை செய்யணும். முயற்சி செய்து வெற்றி பெற்றால் சரி, இல்லை என்றால் அது ஒரு பயிற்சியாக மாறிவிடுங்கிற. அதற்கு அடுத்து பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னால் சேமியுங்கள். சேமித்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாலே சேமிச்சிடணும். சில பேர் சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆகி எனக்கு ஒரு 40 லட்சம் வந்துச்சு, ஆனால் அது பூரா செலவாகி போயிடுச்சு, கல்யாணத்தில் செலவாயிடுச்சு, சில பேர் கடன் கொடுத்தே அப்படி போச்சும்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கம்பாங்க. பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னாலேயே நம்ம சேமித்து வச்சுக்கிட்டுறணும். 60 நெருங்குதா, 50லேருந்தே சேமிக்க கற்றுக்கணும். நமக்குன்னு ஒரு தொகை, நமக்குன்னு ஒரு டெபாசிட் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் பிற்காலத்தில் பணி ஓய்வுக்கு பின்னால் நம்ம மகிழ்ச்சியாகவே வாழலாம். ஆகையினால இந்த 8 கருத்துகள் இருக்கே, இது முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்து. அதுதான் சொன்னாங்க, வாழ்வில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் இந்த 8 கருத்துகளையும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்று தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கின்ற நாள். எதிரிகளை விலகி லாப நோக்கத்தோடு பழகியவர்களையும் இனங்கண்டு கொள்வீர்கள். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. இட விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அந்த லாபத்தை கொண்டு கூட நீங்கள் தொழிலுக்கான மூலதனம் செலுத்தி அதை விரிவு செய்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். 11க்கு அதிபதி 3லே உச்சம். இன்றைக்கு குரு வாரம். பொதுவாகவே உங்கள் ராசிநாதனுக்கு குரு பகைக்கிரகம் என்பதால் உச்சம் பெறுகிற பொழுது நன்மையாகவும் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு அது வேறு விதமான பலன்களையும் கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குரு வாரம். அதிகாலையில் நீங்கள் குருவை வணங்குவது நல்லது. குரு மூத்தத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு செயல்பாட்டில் தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசியில் செவ்வாய் விரையாதிபதி. இட விற்பனையின் மூலம் இதுவரை இருந்த இட விற்பனையால் சிலருக்கு லாபங்கள் கிடைக்கலாம், சிலருக்கு பத்திரப்பதிவில் தடை இருக்கலாம். பொதுவாக இன்று சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். 2இல் புதன் இருப்பதால் நேரத்திற்கு உங்களுக்கு செலவுக்கேற்ற விதத்தில் பணம் வந்து சேரும். எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்து சேரும். 2இல் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து சேரும். எதிரிகள் விலகி நன்மைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். பொதுவாக எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமைகிறதே என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்ப்புகளால் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. 10இல் சனி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டம் நீண்ட நாளாக உங்கள் எண்ணத்திலே இருந்திருக்கலாம். அது இன்று நிறைவேறுவதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மாமன் மைத்தின் வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலை விரிவு செய்வதற்கு கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகையும் கிடைக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். நெருக்கடி நிலை அகலும். நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்திலிருந்து நீங்கள் சுயதொழிலுக்கு மாறுவதற்காக ஆயத்தம் செய்வீர்கள். VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொடங்க முயற்சித்தால் அதற்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று குருவாரம். குரு விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே சுப விரயங்கள் ஏற்படும். குருவை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மனக்குழப்பம் அகல மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கலாம். எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. விரயஸ்தானத்திலே சுக்கிரன் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கலாம். அலைபேசி மூலம் உங்களுக்கு அதிகாலையில் வரக்கூடிய ஒரு தகவல் கூட உங்களுக்கு ஆச்சரியம் தரும் விதத்தில் இருக்கும். 10இலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் ஏதேனும் புது முயற்சிக்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடலாம்.
பெறலாம். சந்திராஷ்டமம் என்றாலும் கூட நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிகிறது. வெற்றிகள் ஸ்தானத்தில் பதிவதனாலே ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நன்மைகளும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவசியம் குருவை வணங்க வேண்டும். தென்முக கடவுளை நீங்கள் வணங்கினால் நன்மைகள் அதிகம் பெறலாம். துலாம் ராசினர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இடம்பூமி விற்பனையில் சில தடைகள் வரலாம். பத்திரப்பதிவிலும் தடைகளும் தாமதங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதே நல்லது. விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு இன்று குருவாரம். குரு உங்கள் ராசியை பார்க்கிறது. அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானையும் குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே உங்களுக்கு இன்று முழுவதும் நல்ல பலன்களை நடைபெறப் போகின்றது. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். வாகனம் வாங்குவது அல்லது வாங்கிய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகளின் கல்விக்காகவோ கலைக்காகவோ அல்லது கடல் தாண்டி செல்வதற்காகவோ ஏதேனும் முயற்சித்தால் அது நடைபெறும். குரு பார்வை இருப்பதனாலே இல்லத்திலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6 செவ்வாய் இருக்கிறது. 12க்கு அதிபதி 6 இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அது மட்டுமல்ல, 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்றும் ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி பெறும். 2 நாட்களாக வாங்க நினைத்த வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை இன்று முற்றுப்பெறும். அதன் விளைவாக நீங்கள் மனை கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். 3 இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் இந்த பற்றாக்குறையாகலும் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினர்களே, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்கின்றன. சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கும். சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் கண்டிருந்தால் அதற்கு கல்யாணத்துக்காக முயற்சி செய்தால் அதுவும் நடைபெறலாம். 6 மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதார பற்றாக்குறையாகலும் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறப்போகிறது. சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். சுக்கிரபலம் 7 இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் செயல்படுவீர்கள். தொழில் வெற்றி நடை போடும். மீனராசினியர்களே, உங்களுக்கு சனி இருக்கின்றார். ஜென்மச்சனி. ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் ஏற்படலாம். இருப்பினும் குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். முயற்சிகள் அனைத்தும் கைகூட வேண்டுமானால் குருவின் பார்வை தேவை. அந்த குரு உங்கள் ராசிநாதனாகவும் இருந்து பார்ப்பதனாலே மிகுந்த நன்மை கிடைக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல் களத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகார அந்தஸ்து கூட கிடைக்கலாம். 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் இருந்த சிக்கல்கள் அகலும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.